நீரென்ன மறக்கல, விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீரென்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீரென்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீரென்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மேல சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக. மறுபடியுமா, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். கை தட்டுங்களேன். ஒரு கண்ண மூடி ஒரு ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஊன்ற கட்டட்டும் அப்பா. இன்னைக்கு இப்ப பிரசண்டா எங்க சபைக்கு எங்களுக்கு எது தேவையோ அதை நீர் பேசும்படியா. எல்லாரும் கேளுங்க, எங்களோடு பேசும். உங்க சத்தம் வரட்டும், எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும், எங்களுடைய இருதயம் திறக்கப்படும். இன்னைக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, அதை எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நேற்று ராத்திரி நானும் என் மனைவியும் ஒரு காரியத்தை குறித்து மனது உடைந்து பேசி கொண்டிருந்தோம். நேற்று ராத்திரியில் என்னன்னா, என்னோடு பழகுகிறவர்கள் ஒரு சிலரை குறித்து என் மனைவி ரொம்ப துக்கப்பட்டு ஒரு காரியம் சொன்னார். எப்பா, உங்களை எல்லாருமே ஏமாளின்னு நினைச்சு பழகுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவ அழுகிற மாதிரி ஆயிட்டா. ஏமாளின்னு நினைச்சு. ஏன்னா என்னிடத்தில் பழகுகிறவர்கள் என்னிடத்தில் ஏதோ ஒன்று இருப்பதை பெற்றுக்கொள்ளும்படியாக பழகுறதையும், அல்லேலூயா, அதுக்கப்புறம் நான் ஏமாளி போல நிற்கிறதையும் நானும் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், என் மனைவியும் நிறைய நேரம் பார்த்துருக்கா. அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட இருக்கிறத பெற்றுக்கொண்ட பின்பு என்னை ஒரு ஏமாளியா நினைக்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய வழி. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் உங்களோட நான் பேச போறது உங்களை அடையாளப்படுத்தும் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஏமாளின்னு இவன் நினைக்கலாம், இவன் முன்னாடி ஏமாளி மாதிரி கர்த்தரும் நம்மளை காட்டலாம். ஆனா பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காரு பாரு, அவர் உங்களை ஹீரோவாக்க முதல்ல ஏமாளி மாதிரி ஒரு ஷோ, முதல்ல ஏமாளி மாதிரி ஒரு காட்சி. புரியுதா நான் பேசுறது? புரியுதாமா? ஏமாளி மாதிரி சிலர் நம்மளை உருவகப்படுத்துவார், ஆனா திடீர்னு ஹீரோவாக்கி நம்மளை காட்டுவார். ஹல்லேலூயா. ஆமா, சிலுவையில் அவர் தொங்கும் போது பிசாசு நல்ல கை கொட்டி சிரிச்சானா. அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சது. இயேசு என்ன ஆயிட்டு, இயேசுவினுடைய காலகட்டம், இயேசுனுடைய வாழ்க்கை முடியுதுன்னு பிசாசு ஃப்ரேமை பார்த்துட்டு, முன்னால பார்த்துட்டு, அவர் சாகிறத பார்த்துட்டு, அவர் ரத்தம் வழிய தொங்குறத பார்த்துட்டு காலி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கத்துல கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தானா. பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், சிலுவைக்கு பின்னால ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை கொடுத்து பக்கத்துல சொல்லுங்க, மனுஷங்களுக்கு முன்னால முதல்ல ஒரு காட்சியை காட்டுவார். மனுஷங்களுக்கு முன்னால அது ஏமாளியா இருக்கலாம், அது கோமாளியா இருக்கலாம், அது தோத்தவனா இருக்கலாம், அது விழுந்து போனவனா இருக்கலாம். எப்படியோ ஒரு காட்சி, முதல் காட்சி சொல்லுங்க, இன்டர்வலுக்கு முன்னால
இன்டர்வலுக்கு முன்னால சத்தமா சொல்லுங்க, படம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, பார்க்காத மாதிரியே இருப்பீங்க. சரி, இருக்கட்டும். இடைவேளைக்கு முன் நம்மளை கர்த்தர் எப்படி காட்டலாம்? இங்க டக்கு டக்குன்னு பதில் வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏமாளியா காட்டலாம். ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல நீங்க வந்து தோற்று போன ஒரு மனிதனாகவும், விழுந்து போன ஒரு மனிதனாகவும், கீழே கிடந்த ஒரு மனிதனாகவும் உங்களை முதல்ல காட்டலாம். ஆனா இன்டர்வலுக்கு பிறகு, ஹல்லேலூயா, ஆமா, டீ குடிச்சிட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க உள்ள வரும்போது ஸ்கிரீன்ல தெரிஞ்ச ஏமாளி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இப்போ ஹீரோவாக காட்சியளிக்கிறார். ஹீரோவாக காட்சியளிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அடையாளப்படுத்த போகிறேன். உன்னை நான் அடையாளப்படு. என் மனைவி நேற்று இந்த காரியத்தை குறித்து என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள இருந்து ஒரு ஆவியானவரின் குரல், இதைத்தான் நாளைக்கு காலையில நீ பேசணும். என்னன்னா, கோமாளி ஏமாளி நினைச்சவனுக்கு முன்னால உன்னை அடையாளப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் பணத்தை மட்டுமே பிடுங்க நினைத்தார்கள். உன் பணம் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ டேவிட் அண்ணா தான் இருக்காங்கண்ணா, டக்குன்னு வருது பாருங்க. ஹல்லேலூயா. வர்றவங்க போறவங்க எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்ததுனால அது ஏமாளியும் இல்லை, அது கோமாளியும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ வேணா தெரியும். ஆமென். ஆமாம், வர்றவங்க போய் அண்ணா வாங்கினே ஒரு டீ குடிச்சு போங்க அப்படின்னா நல்ல ஒரு கோமாளி மாட்டிக்கிட்டாருன்னு வேணா டீ குடிச்சவன் நினைக்கலாம். ஆனா அவரு ஒரு நாள் இவரை ஹீரோவா மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? முதல் சீன் ஏமாளி, ரெண்டாவது சீன் ஹீரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய கிஃப்டை கர்த்தர் தர போறாரு அல்லது தந்திருக்காரு. அது என்ன கிஃப்ட்னு இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப சொன்னா டக்குன்னு செய்தி முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. இப்ப அந்த சர்ப்ரைஸை சொன்னோம்னா உடனடியாக செய்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதான். அதனால கொஞ்சம் மெதுவா சொல்லித்தரேன். நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறாரு, ஒரு கிஃப்ட் தரப்போறாரு. அது என்ன செய்யும் தெரியுமா? நீ ஏமாளியா இருந்தாலும் உன்னைய உள்ள இருந்துகிட்டே ஹீரோவா மாத்தும். ஹல்லேலூயா. உள்ள இருந்துகிட்டே ஹீரோவா மாத்தும். நீ முதல்ல ஏமாளியா இருந்தல, கர்த்தருக்கு வந்து பாருங்க, நீங்க ஏமாளியா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வந்து இவன் என்ன ஒரு ஏமாளி மாதிரி, ஒரு 100 ரூபா இருந்தால் 10 பேருக்கு டீ வாங்கி குடிச்சிட்டு ஏமாளி மாதிரி இருக்கானேன்னு சொல்லி மக்கள் பார்க்காங்கள. பரலோகத்தில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவன்லாம் நீ இப்பெல்லாம் இப்படி நினைக்கிற, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். கையை வசனம் எப்படி பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஹல்லேலூயா. சிரிப்பார். முதலாவது 2 காரியம் தான் பேச போறேன். 2 காரியமும் ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களிலே நம்மை நாமே அடையாளப்படுத்த முயற்சி எடுக்கிறோம். சொல்லுங்க, நம்மை நாமே பப்ளிக்கு நம்மளை காட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப பொசசிவானால. சொல்லுங்க, ஒரு பொசசிவ்னு என்னதுன்னா, ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் தான் உங்களை அடையாளப்படுத்தணும்னு நினைப்பாரு. நீங்களா உங்களை குட்டிக்காரன் அடிச்சு, நீங்களா எங்களை எப்படியாவது அடையாளப்படுத்தணும்னு நீங்களா நினைச்சாலும் அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் வைத்திருக்கிறார். அவர் என்ன நினைப்பார்னா, நீ குட்டிக்காரனை வேணா அடிப்பா, ஆனா நீ கட்டாயம் என்ன பண்ண முடியாது, உன்னை நீ அடையாளப்படுத்திக்கிட முடியாது. நான் தான் உன்னை அடையாளப்படுத்துவேன். ஆண்டவரே, நானே அடையாளப்படுத்த முடியாதா? இல்ல, முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நானே யூடியூப்ல பாட்டு போட்டேன், நானே செய்தியெல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஆமென். நாமளே இப்போ புரியுதா? நம்மளே எப்படியாவது நம்மளை அடையாளப்படுத்த நினைப்போம். எப்படி தெரியுமா? எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு நாமளே வாயால வடை இன்னும் தோசை எல்லாத்தையும் சுற்றுவோம். வாயால நம்மளையே பேசிக்கிட்டு, என்னைய மாதிரி யாரும் கிடையாது, என்னைய மாதிரி அது கிடையாது, இது மாதிரி நம்மளை அடையாளப்படுத்த நம்ம வாய் சில நேரம் முயற்சி எடுத்தது. ஆனா கர்த்தர் அப்படி விட மாட்டாருங்க. நீங்களே உங்களை அடையாளப்படுத்தி, நீங்களே உங்களை ஃப்ரேம் அவுட் பண்ணி, நீங்களே வெளியே கொண்டு வந்து கடைசியில் எப்படி சாட்சி சொல்லுவீங்க தெரியுமா? நானே வெளியே வந்தேன். கர்த்தருக்கு அது பிடிக்குமா? கர்த்தருக்கு வந்து அவர் தான் உங்களை வெளியே கொண்டு வரணும். புரியுதா? கர்த்தர் அதுல கவனமா இருக்கிறாருங்க. கர்த்தர் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், பாஸ்டர் என்னைய வந்து ஒரு நாளும் நான் வந்து முன்னேற மாட்டேனா,
இது யாருக்கு தெரியுமா இந்த செய்தி? எப்படியாவது தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படியாவது என் கிராமத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படியாவது என் தெருவுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் சொந்தக்காரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் கிளாஸ் நான் படிக்கிற வகுப்புக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எப்படியாவது ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, அவங்களுக்கே வாழ்ந்து, அவங்களுக்கே சாப்பிட்டு, அவங்களுக்கே ட்ரெஸ் வாங்கி, அவங்களுக்கே பண்ணி, அவங்களுக்கே எல்லாம் அப்படி இருப்பாங்க. அவங்களே தங்களுக்கு தாங்களே, அவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. தன்னை அடையாளப்படுத்தணும். 4 பேர் ஏன்னா ஆதியாகமம் 12:2 சொல்லிட்டாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சைன், அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நீங்க படுத்தணும்னு எத்தனை முயற்சி எடுத்திருக்கீங்க? ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் மீன் குழம்பு வச்சா தெருவே என்ன செய்யும்? மணக்கும். அல்லேலூயா. நான் மீன் குழம்பு வச்சா, நான் அந்த குழம்பு வச்சா, இவங்களை என்ன படுத்துகிறாங்க? இவங்களை என்ன படுத்திக்கிறாங்க? பெருமை இல்லைங்க, அடையாளப்படுத்திக்கிறாங்க. குழம்பிலே கேட்டரிங்ல நம்பர் 1 எங்க அம்மானு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்களே கடைசி அப்படியான சோத்துல கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எங்கிட்டு போய் வாமிட் எடுக்கனே தெரியாத அளவுக்கு. குறை சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்தலை, பொதுவாக பேசுகிறேன். நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த ருசி என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஹல்லேலூயா. நீங்களா உங்களை பெருசா பேசி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களே பெருமையாக பேசுறதுல அவார்டு கொடுக்கலாங்க. அதில் அவார்டு கொடுக்கலாம். அவங்கள பற்றி பெருமையாக பேச அப்படி பேசுவாங்க. நான் வண்டி ஓட்டினோம்னா அப்படி ஓட்டுவேன், குழம்பு வச்சோம்னா கருவாட்டு குழம்பு வச்சோம்னா வைக்கிறது கருவாட்டு குழம்பு, அதில் வேற தெருவே என்ன செய்யும்? நான் இதில் வேற நான் வாய்க்கிலேயே சண்டை போட்டேன்னு வையே, தெருவில் ஒரு பயம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், இதில் ஒரு பெருமை வேற. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதில் ஒரு இது வேறு, 35 செயின் வச்சுருக்கேன், 45 செயின் வச்சுருக்கேன், நான் நிறைய பவுன் வச்சுருக்கேன். இந்த தெருவில் என்னை மாதிரி அந்த முறுக்கு செயின் யார்ட்டையுமே கிடையாது. கடைசியில் அவன் முறுக்கிட்டு போயிருந்தான், தூக்கிட்டு போயிருந்தான். அவன் பேச்சு அப்படியே நகண்டு போய் சேர்ந்துட்டு எவனுக்கு செயின் வேணுமோ அவனுக்கு போய் சேர்ந்துட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்? நீ முறுக்கு செயினை பற்றி பேசும்போதே அவன் என்ன பண்ணிட்டான்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. நாமளே அடையாளப்படுத்தி கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். பாருங்க, தாயின் கற்பத்திலே செதுக்கிட்டாருங்க உங்களை. ஐயோ, புரியுதா நான் பேச? புரியுதா? ஏங்க, உங்களை பார்த்து இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்த்து வளர்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு உங்கள் பிள்ளை வந்து எப்பா இனிமேல் நீங்கள் தேவையில்லைப்பா, ஏம்மா நீங்கள் இனிமேல் தேவையில்லைம்மா, நானா வளர்ந்து பெரிய ஆளாகி நானே சாதிச்சிருவோம்மா, இனிமேல் நீங்கள் 2 பேரும் தேவையில்லை. நம்ம பால் கொடுத்து வளர்த்தீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்கூலில் படிக்க வச்சிங்க, இனிமேல் தேவையில்லைன்னா. ஹல்லேலூயா. அந்த தகப்பன்னு சொல்ல, ஏண்டா நீ ஜட்டி போட்ட காலத்துலேருந்து ஒன்று எனக்கு தெரியும், நீ எப்படி அவசரப்படுவ, எங்கிட்டு கொண்டு நீ என்ன பண்ணுவ, நீ பணத்தை கொண்டு எங்கே போட்டுட்டு ஏமாந்து நிற்ப, எல்லாம் நீ சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து வளர்ந்தவன்டா நான் அப்படின்னு தான் சொல்லுவேங்களே தவிர, சரிடா இனிமே நீ பொழைச்சிக்கடா அப்படின்னு எந்த தகப்பனா சொல்லுவானா? அதே மாதிரி தாங்க பரலோக தகப்பன். ஹல்லேலூயா. நீங்க உங்களை அடையாளப்படுத்த துடிக்கும் போது அவர் சொல்லுவார், இரு நீ வயிற்றுக்குள்ளே உங்க அம்மாவை எட்டிட்டு மிதிச்சவன், உன்னைய பத்தி எனக்கு வயிற்றுக்குள்ள இருந்தே தெரியும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் என் பின்னால சொல்றீங்களா? என்னை பற்றி எனக்கு தெரிந்ததை விட, என்னை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அவருக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தம் உள்ளது தெரியுமா? கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமாங்க, உங்களை பத்தி நீங்க அடையாளப்படுத்திக்காதீங்க, நீங்களா பெருசா பேசிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் அப்படிதான் இருந்தேன். பிரசங்கம் பண்ணோம்னா ஊர் அரண்டுரும், அது விழுந்துரும், இது இடிஞ்சிரும், அக்கினி இறங்கிரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உருவிட்டு விட்டார் பாரு. அன்னைக்கு தான் தெரிஞ்சு வாயால் வடை சூடுறது பெஸ்ட். நிறைய பேரை நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்ப பெருமையாக பேசுகிற ஆட்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு முதல்ல பேர் எழுதுவீங்க, டைரி ஒன்று வச்சுக்கிட்டு. ரொம்ப வாய் பெருமையாக பேசுகிற ஆள் பேர் நினச்சிங்க எழுதுவீங்க. சீக்கிரத்தில் அந்த ஆள் எப்படி வரும் தெரியுமா? என்னத்தை சொல்ல என்னத்தை, அன்னைக்கு அப்படி பேசுன, குரல்லாம் G மைனரில் இருந்துச்சு,
இப்போ டுபுக்குன்னு உள்ள போய் பேசுற, வச்சிருக்காரு கர்த்தர், செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மளை பற்றி நம்ம அடையாளப்படுத்த வேண்டாம். என்னை நான் ஒரு அங்கே இருங்க, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கீபோர்டு வாசிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும். வாய்ப்பு ஒவ்வொரு ஆளுக்காக கொடுக்கப்பட்டு வருது, ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டே வராங்க. எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும்னு எனக்கு நெருங்கின நண்பர்களுக்கு கூட நான் என்ன செய்யலை, சொல்லலை. நான் பாட்டு எழுதுகிறவன், பாட்டு பாடுகிறவன் என்பதை என்னோடு நெருங்கி பழகுகிற தம்பிமாருக்கோ அண்ணமாருக்கோ நான் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே கர்த்தர் ஒருவேளை இடையில கூட நான் அப்படி என்னை பற்றி நான் அடையாளப்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வயசு வந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகு நம்மளை நாம் அடையாளப்படுத்துவது தவறு என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளை நாம் அடையாளப்படுத்த தவறு. அமைதியாக இருந்தேன் பாருங்க. அந்த காலேஜில் ஒன்றுமே தெரியாத மாதிரியும், இதுக்கும் எதற்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியும், பாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே கிளாஸில் உட்காந்துருப்பேன். ஒரு வருஷம் என்னமோ அப்படியே இருந்தேன். அல்லேலூயா. இப்படியே டேன் வந்து கடைசியில் யூன் சாமுவேல் ராஜாவுக்கு என்ன செஞ்சு, எனக்கு சாமுவேல் ராஜா பைபிள் காலேஜில் சாமுவேல் ராஜாவுக்கு வந்துட்டு, அன்னைக்கு காலையில் நான் வீட்டை விட்டு கிளம்பி பஸ்ஸில் போகும்போது தான், உம் அன்பல்லவோ, உம் கிருபை அல்லவோ, உம் பாசம் அல்லவோ, உம் நேசம் அல்ல. ட்ரெயினை விட்டு இறங்கி அடுத்துக்கு பைபிள் காலேஜ் போகிறதுக்கு ஒரு பஸ் ஏறணும். அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது கர்த்தர் இந்த பாட்டு தர்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க அன்னைக்கு காலையில் மேடையில் போய் பாட வேண்டிய பாட்டை எப்போ கர்த்தர்ட்ட இருந்து வாங்குறேன்? பஸ்ஸில் போகும்போது வாங்குறேன். கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போகும்போதே எழுதுறேன் பாட்டு, எனக்கே பிடிச்சி போச்சு, எனக்கே ஊழியம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. போய் மேடையில் பாடுறேன். முடிஞ்ச பிறகு அநேகர் இந்த பாடலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை என்ன பண்ணாங்க, பாராட்டினாங்க. அல்லேலூயா. நம்மளை நாம் அடையாளப்படுத்துறதை விட கர்த்தரே ஒரு நாள் வச்சிருப்பார். அன்னைக்கு நீனே ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சு கிடந்தாலும் இழுத்து கொண்டு உன்னை வெளியே போட்டு அடையாளப்படுத்துவார். என்ன சொல்லுங்க, தேவன் என்னை அடையாளப்படுத்துவார். இந்த சைடு தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன் என்னை அடையாளப்படுத்துவார். நான் என்னை, அம்மா சிரிக்க கூடாதுமா, பேசணுமா. நான் என்னை அடையாளப்படுத்துவதை விட அடையாளப்படுத்தினாலும் அது செல்லாது. சொல்லுங்க, செல்லாது செல்லாது செல்லாது. அல்லேலூயா. சொல்லுங்க, செல்லாது செல்லாது செல்லாது. என்னைய நானே அடையாளப்படுத்தினா செல்லாது. நீங்க வர்றதுக்குள்ள நான் மெட்ராஸ் போயிடுவோம் போல இருக்கே. மெதுவா வர்றீங்களே, வேகமா வாங்க. செல்லாது செல்லாது செல்லாது. என்னை நானே அடையாளப்படுத்தினா அது செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதல் பாயிண்ட்டை பேசியாச்சு, முடிஞ்சு. இப்போதான் ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ளே, 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு பேச போகிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போதான் உள்ள வரேன். இப்போதான் தாவீதை உங்களுக்கு 2வது பாயிண்டின் ஹீரோவாக தாவீதை வச்சு உங்கள்கிட்ட சொல்லி தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்க. தாவீதை எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல தாவீதுடைய அப்பா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய தகப்பன், தாவீதுடைய தகப்பன் ஈசாய், சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைகளை எல்லாரையும் வர சொல்லு, அதுல ஒருத்தனை இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொள்றாருன்னு சொல்லும்போது முதல்ல ஏமாளின்னு நினைக்கப்பட்டவன் தான் தாவீது. முதல்ல சொல்லிட்டேன், ஏமாளி கோமாளி தான் சீன்ல ஹீரோவாவான். சீன்ல ஹீரோவாவான். பிள்ளைன்னா தாவீதும் பிள்ளைதான். பிள்ளைன்னா அவனையும் கூப்பிட்டுருக்குயா. யார ஏமாளின்னு நினைக்கிற நீ? யாரையா கை வைக்கிற? ஏமாளின்னு எங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சத்தம் கொடுத்தா ஓடி வந்திருப்பாங்க. எப்படா தகப்பன் என்ன கூப்பிடுவாருன்னு அந்த பிள்ளை காத்து கிடக்கு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு. ஒரு சத்தம், தாவீது. இன்னைக்கு சாமுவேல் வந்தா அந்த ஊர்ல பெரிய களிப்பு இருக்கும். சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. அவர் வந்தாதான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு பெரிய சந்தோஷம். தாவீதுக்கும் சாமுவேலை பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையாங்க? எங்க இப்போ மோகன் சி லாசரஸ் உங்க வீட்டுக்கு வராரு. உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா உங்களை மட்டும் ஆடு மேய்க்க வச்சுட்டு, மோகன் சி லாசரஸ் அண்ணனை வரும்போது அவரை மற்ற பிள்ளைகள் எல்லாம் தலையில கை வச்சு ஆசீர்வதிக்க வச்சுட்டு உங்களை மட்டும் விட்டுட்டாருன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும். அவர் ஓரத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறதே பெருசா நினைப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா,
ஆமா, அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். அப்படிதாங்க சாமுவேல் அந்த காலத்துல பெரிய பாஸ்டர், அது பெரிய பாஸ்டர். தாவீதுக்கு ஆசை இருக்காதா? தாவீதும் நானும் வந்து இந்த சாமுவேலுடைய ஓரத்துல இப்படி நின்னுக்கலாமே அப்படின்னு ஆசை இருக்காதா? இந்த இவனை ஏமாளி கோமாளியா நினைச்சு காட்டுல விட்ட பாரு, நீ ஆடு மேய்க்க விட்டல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி தட்டுல எல்லாம் லெக் பீஸ், சொல்லுங்க லெக் பீஸு, லெக் பீஸு, சிக்கனு, முட்டை, பிரியாணி எல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு யார் வேணும்? தாவீது வந்தாலுடைய கைய தட்டு. தாவீது வந்தாலுடைய சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு நான் சல்யூட் பண்ணுகிறேன். எப்பமெல்லாம் அந்த இடத்தை நான் படிக்கிறேனோ என் உள்ள அப்படி துள்ளும். என்ன தெரியுமாங்க சொல்றாங்க இந்த வீட்டுக்காரங்க? என்ன சொல்றாங்க நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரின் ஒருவன், இருங்க 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 இருங்க, ஹல்லேலூயா. அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதையின் மேல் ஏற்று, இது இல்லையே, அவன் வந்தாலொழிய நான் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன். இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு 10 வசிக்கிறேன், 16:10. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பா, நீ வீட்டில் வச்சிருக்கே உன் பிள்ளைகள், அதில் யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு இப்படி குதிக்கணும் போல இருக்குங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? என்னங்க நீங்க சொல்லுங்க சத்தமா, உன் பிள்ளைகள் என்று ஈசாயை கேட்டான். சொல்லுங்க. இப்ப நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். பைபிள்ல இதெல்லாம் கோடு போடணும். ஹல்லேலூயா. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நான் சொல்ற மாதிரி அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். கட்டாயம் அவனா இருக்காது. திரும்ப எல்லாரையும் வர சொல்றேன், இதுல ஒருத்தனா தான் இருக்கும். அவனா இருக்காது, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உன்ட்ட இப்ப தொழில யாரு கேட்டா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆள் அனுப்பி. ஏமாளி கோமாளின்னு நினைச்சு அவனை ஆள் அனுப்பி அழைப்பி. எத்தனை பேருக்கு புரியுது? ஆள் அனுப்பி அழைப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தல. அவன் இங்கே வரும் மட்டும், சொல்லுங்க, நான் சாப்பாட்டுல கை வைக்க மாட்டேன். எந்திரிச்சு நின்று குதிச்சுட்டு உட்காருங்க பாப்போம். உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும், பெரியவங்க உட்காருங்க, டக்குன்னு ஒரு குதிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை போய் சொன்ன பாருங்க, நல்லா உட்காருங்க. ஆமா, எந்திரிச்சவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. அவன் இங்கே வரும் மட்டும் பந்தே இருக்க மாட்டேன். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நீங்க வேற லெக் பீஸ் சூடா வச்சிருக்கீங்க, பாயாசம், பருப்பு பாயாசம் வேற வச்சிருக்கீங்க, வடை வேற, உளுந்த வடை சூடா இருக்கு. அவனை போய் காட்டுக்குள்ள போய் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள கட்டாயம் உளுந்த வடை சூடு ஆறிரும், பாயாசம் சூடு. அதனால சாப்பிடுங்க பாஸ்டர்னா ஒருவேளை நான் கூட சாப்பிட்டு இருப்பேங்க. ஆனா ஒரு வைராக்கியம் அந்த சாமுவேலுக்கு. இந்த சாமுவேல் வேற, அந்த சாமுவேல் வேற. அந்த சாமுவேலுக்கு ஒரு வைராக்கியம். ஏண்டா அற்பமா எண்ணிட்டேடா அந்த பிள்ளைய. ஹல்லேலூயா. அற்பமா நினைச்சிட்டிய. அவன் நீங்க என்ன கெத்து பாருங்க, என்ன கெத்து பாருங்க, என்ன கெத்து பாருங்க. அந்த தாவீதுக்கு இருந்த கெத்து, அந்த தாவீதுக்கு இருந்த வேல்யூ பாருங்க. வரட்டும், அவன் வரட்டும். நீ எத்தனை நாள் டிஷ் வச்சுக்க, எத்தனை டிஷ்னாலும் வச்சுக்க, ஒன்னுத்திலையும் கை வைக்க மாட்டான். அவன் வரணும். இதுதாங்க தாவீதுக்கு இருந்த கெத்து. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நான் சொல்றேன், ஏமாளி கோமாளின்னு உங்க அப்பா நினைச்சாலும், உங்க அம்மா நினைச்சாலும் ஒன்னும் தெரியாது. இதுக்கு ஒன்னும் புரியாது, இதுக்கு ஒன்னும் விளங்காது, இதுக்கு ஒரு கணக்கு ஏறாது. ஹல்லேலூயா. ஒரு பாடத்திலையும் தேராது. ஹல்லேலூயா. அப்படின்னு உன் பெத்த தாயும் தகப்பனும் உன்னை நினைத்தாலும், எங்க பரலோக தேவன் ஒரு மனிதன் மேல முத்திரை போட்டுருவாராம். உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் பாருங்களேன். எப்போ தெரியுமா? இந்த வயிற்றுல குழந்தை உருவாகிட்டு இருக்கும்ல,
இல்லை பரலோகதவன் எனக்கு செப்பரேட்டாக கற்றுக் கொடுத்தாரு. நான் நல்லா கவனித்து பார்த்துட்டேன். எந்த பிள்ளைலாம் வயிற்றுல வெறுக்கப்படுதோ, சொல்லுங்க, வயிற்றுல வெறுக்கப்படுதோ, சைடு கேப்பில் கத்தர் பூந்துருவாருங்க. ஹல்லேலூயா. எந்த பிள்ளை வயிற்றுல வெறுக்கப்பட்டுச்சோ, வெறுத்துட்டல்ல, சொல்லுங்க, நான் செய்கிற மாதிரி வெறுத்துட்டல்ல, வெறுத்துட்டல்ல, நீ உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைய நீ வெறுத்துட்டல்ல, நான் என்ன செய்கிறேன் பார். ஹல்லேலூயா. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு, அவ்வளவு தூரம் ஆனந்தமா இருக்கு. கத்தரை குறிச்சு எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எல்லாரும் வெறுத்துட்டாங்க, நானும் வெறுத்துட்டேன்னு இருந்தேன். அதான் கல்லெறியும் போது எல்லாரும் கல்லை தூக்கிட்டு, விபச்சார சரி கல்லை தூக்கிட்டு வரும்போது அவர் சொல்லுவாரு குனிஞ்சி, எவன்டா பாவம் இல்லை, முதல்ல கல்லெறிஞ்சிட்டு போ. பைபிள் சொல்லுது, சின்னவன் மூலம் பெரிய வரைக்கும் கல்லைக்கீழே போட்டு போயிட்டான். நான் சின்ன பையன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, சின்ன பையன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, எல்லாரும் கல்லைக்கீழே போட்டு போயிட்டாங்களாம். உடனே இவரு அந்த லேடியை பார்த்து என்ன பேசினா தெரியுமா, அவங்க எல்லாம் உன்னை ஒன்றும் செய்யலை, நானும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஆமென் சொல்லுங்க. வயிற்றுல இருக்கிற பிள்ளைய நீங்க வெறுத்துறாதீங்க, வருத்துருவாரு. ஹல்லேலூயா. நான் உண்மையா பேசுறேன். நீங்க வயிற்றுல இருக்கும்போதே சில பிள்ளைகளை வெறுத்திருப்பீங்களா, இன்னும் அந்த பிள்ளை வெறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். வயிற்றுல இருந்து வெறுத்ததுனால இப்போது வரைக்கும் அந்த பிள்ளை வெறுக்கப்படும். எப்படிதான் அந்த லாஜிக் எனக்கு தெரியல, ஆனா இப்போ வரைக்கும் வெறுக்கப்படும். இப்போ வரைக்கும் அந்த பிள்ளை வயிற்றுல வெறுக்கப்பட்டதுனால இப்பவும் வெறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். கத்தர் அந்த பிள்ளை மேல இன்ட்டு போட்டார், அடையாளம். அந்த காயின் மேல ஒரு அடையாளம் போட்டார் பாருங்க, அடையாளம். அப்படி ஒரு அடையாளத்தை போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சரி, அப்பாவால் ஏமாளியாய் கோமாளியாய் ஒதுக்கப்பட்டவன் இப்பொழுது எல்லாருக்கும் முன்னால வந்து நிக்கிறான். கையில ஒரு, இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பு, இப்படி ஒரு ஆடு மேய்க்கிற கம்பு, அப்படி ஒரு பாவம் போல வெறுக்கப்பட்ட அண்ணன்மார்களுக்கு முன்பாக, ஏமாளியாய் கோமாளியாய் கருதப்பட்ட தகப்பனுக்கு முன்பாக, அண்ணன்மார்களுக்கு முன்பாக இவன் நிற்கிறான். கத்தர் எப்படி தெரியுமா அவனை சொல்றாரு பாருங்க. இங்க பாருங்களேன், ஒரு சேர்ல சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் என்ன உட்கார்ந்து இருக்காரு, ஒரு சேர்ல இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. வந்துட்டாரு, தாவீது வந்துட்டாரு. கூப்பிட போனவன் கூப்பிட்டு வந்துட்டான். இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு சொல்லணும். இவன் தான் எழுந்து, இவன் தான் உட்கார்ந்துலாம் பண்ணாத, எழுந்து பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை நீங்க அடையாளப்படுத்தலனா பரவாயில்ல, இல்ல அடையாளப்படுத்தினாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்காரு. யாருக்குமே தெரியாத இடத்துல அப்படின்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீத எங்க இருந்து ஆள் வருது பாருங்க. எங்க இருந்தாவது உங்களுக்கு ஒரு ஆள் வரும், உங்களை தூக்க, உங்களை ஹைட்ல வைக்க, உங்களை மேல வைக்க எங்க இருந்தாவது ஆள் வரும். ஹல்லேலூயா. சரி, அப்பா தான் அப்படின்னா அண்ணன்மார்களும் இவனை கோமாளியா ஏமாளியா. ஒரு டைம் இவன் சாப்பாடை எடுத்துட்டு, ஏங்க சாப்பாடை கொண்டு போனேன், ஸ்நாக்ஸ் கொண்டு போனேன், உங்களை பார்க்க வர்றவங்க காரச்சேவு, மிச்சரு, கருப்பட்டி முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வர்றவங்களை பார்த்து எதுக்குங்க வந்த, எதுக்குங்க வந்த அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடைச்சிச்சுடா ஸ்நாக்ஸ்ன்னு ஓரமாக உட்காந்து இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இவன் பண்டத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது வேணா அந்த இடத்த எடுத்து வச்சுக்க. பண்டம், ஸ்நாக்ஸ், மைக்கு. கவனிங்க, என்னை பாருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் அங்கே தான் இருப்பீங்க. நான் எங்கே விட்டனோ அங்கே என்ன கனெக்ட் ஆகலை. இன்னும் எங்கே விட்டேன் நான்? பண்டத்தெல்லாம் வாங்கிட்டு தாவீது நல்ல சமந்துக்கிட்டு அண்ணனை பார்க்க போகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, பண்டத்தெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அங்கே ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். சீனை பாருங்க. அண்ணன் வந்து பண்டத்தை கொடுத்துட்டு அங்கே ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான். என்ன சொல்றான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனின் நிந்திக்கிறான். தாவீது கும்பிடுற கடவுளை அவன் எப்படி தெரியுமா இருக்கான்? ஹைட்டா, நெட்டையா, சும்மா ஹல்க் மாதிரி இருக்கான். சொல்லுங்க, ஹல்க்கு. வாசிமா அந்த இடத்த, டைம் வேஸ்ட் பண்ணாம வாசிக்கணும்.
அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரன் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரரா இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரரா இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி வருவான். சொல்லுங்க, மாட்டிக்கிட்டிய பங்கு. சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, மாட்டிக்கிட்டிய பங்கு. நீ டைம் பார்த்து சொல்லாம போயிட்டியே, தாவீது வந்த நேரத்தை பார்த்து சொல்லிவிட்டியே. சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாட்டிக்கிட்டாரு கோலியாத்து. ஹல்லேலூயா. அவன் கரெக்டா தாவீது வரும்போது கத்துறான், உங்களை ஒருத்த பெரிய வீரனா இருந்தீங்கன்னா வாங்கடா ஆச்சா பூச்சா அப்படிங்கிறான். தாவீது என்னடா சொன்னாங்க? அவ்வித மாதிரிலாம் இருக்கணுமே எனக்கு. ஆமாச்சு, என்ன சொன்னான் அவன் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையும் அப்படி விசாரிச்சுட்டு இருக்கேன். அப்படி போகிற வழியில் என்னமோ சொல்கிறானே, என்னமோ சொல்கிறானே, சரி இவனை கொன்னா என்ன கிடைக்கும், ராஜா என்ன கொடுப்பாரு, இப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அண்ணன் வரான். மறுபடியும் ஏமாளி கோமாளியா யார் நினைக்கிறா? முதல்ல அப்பாவோட நிறுத்தல. இப்போ யாரு? அண்ணன்ட்ட வர்றான். அண்ணன் சொல்கிறான், நீ கொஞ்ச ஆட்டை யார் வசத்தில் விட்டாய்? ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச ஆட்டை எங்க விட்டுட்டு வந்த நீ? ஏண்டா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்க்காம சரி பண்டத்தை வந்து கொடுத்தியா, கொடுத்துட்டு வீட்டை பார்த்து போக வேண்டியதானே, இங்க எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க. அவன் காதுலே வாங்கல. திட்டுறியா திட்டு. அவன் சொல்றான், நான் வந்ததற்கு, அந்த வசனத்தை மட்டும் படிமா, அதுக்கு தொடர்ந்து படிக்க டைம் இல்லை. அந்த மனுஷனோட அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுங்க. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? போதும், இதுக்கு மேல டைம் இல்லை. வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? என்னங்க செஞ்ச? படுத்துட்டீங்களா? தலைவணிலாம் படுத்துட்டீங்களா? சொல்லுங்க, வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அண்ணன் சொல்றான், கொஞ்சம் ஆட்டை யார்ட்டடா விட்டுட்டு வந்த? மறுபடியும் இவனை ஏமாளியாவும் கோமாளியாவும் நினைக்கிற அண்ணனுக்கு முன்னால இவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் இவனை கொண்டா என்ன கிடைக்கும், இவனை கொல்லலாம்ல, இவனை கொண்டா என்ன கிடைக்கும்னு ஒருத்தரையா விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். நேராக போறான். 5 கல். சொல்லுங்க, 5 கல்லு கையில, அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. போடு. 5 கல்லு கையில, அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. எல்லாரும், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், முரட்டு அடி, விரட்டி அடி, நெத்தி அடி. போடு. முரட்டு அடி. அப்படியே ஒன்று பாடிக்கிட்டே இருப்பீங்கல்ல. ஹல்லேலூயா. 5 கல்லை தூக்கி பையில போட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. கையில ஒரு கவன் மட்டும்தான் வச்சிருக்கான். அவன் பார்த்தா ஃபுல் கவர்டு. இங்கிட்டு நெஞ்சில் யாரு பயந்தாங்கொழின்னு இப்போ புரியல. நீங்களே சொல்லுங்க, இந்த கதையில யாரு பயந்தாங்கொழி? ஆமா, நீங்க பார்த்தீங்கன்னா கோலியாத்தான் பயந்தாங்களே. இவன் வெறும் 5 கல்லையும் கவனையும் வச்சுக்கிட்டு இங்க நிக்கிறான். வெறும் டவுசர் பையில 5 கல்லை போட்டுக்கிட்டு நிக்கிறான்.
அவன் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நெத்திய மட்டும் விட்டுட்டான். சொல்லுங்க, நெத்திக்காக ஸ்தோத்திரம். கையை தட்டுங்க. நெத்திக்காக ஸ்தோத்திரம். ஏங்க எல்லாத்தையும் மறைச்சவன் நெத்திய விட்டுட்டேப்பா. ஹல்லேலூயா. ஒரே கல்லு தான், மொத கல்லு. சொல்லுங்க, வச்சு ஒரு சுத்து காட்டு வாசிட்டு விளையாடுறாத. ஹல்லேலூயா. ஒரு சுத்து வரும்போது இவன் சொல்றான், நீ கல்லோட வருவதுக்கு நான் என்ன நாயா? நான் என்ன நாயா? கரெக்டு தான். ஹல்லேலூயா. நீ என்ன நாயான்னு கேட்கல, நான் என்ன நாயா? நீ கல்லோட வருவதுக்கு நான் என்ன நாயாடான்னு கேட்கிறான். கரெக்டு தான்டா, நீ தான் நாய். ஹல்லேலூயா. நீ அருவாளோடையும் பட்டய, தாவீது சொல்றான், நீ அருவாளோடையும் பட்டயத்தோடையும் ஈட்டியோடையும் வர்ற, நான் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். பாருங்க, இருங்க, ஒரு சுத்து கரெக்டா எந்த இடம் கேப்பா இருக்கோ அதுலே படுது. அதான் சொன்ன நெத்திக்காக ஸ்தோத்திரம். ஆமா, எந்த இடம் கேப் அங்கனே பட்டு. ஒரு என்னதான் அடிச்சானோ, யார் எல்லாம் அடிச்சா எப்படி விழணும்? பாமா சோஃபியா, பாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, பிரைசன் கூட வரலாமோ? சரி, பிரைசன் வா, சோஃபியா போ. ஹல்லேலூயா. ஆமென். சீக்கிரமா இப்படிலாம் வரக்கூடாது, வேகமாக வரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இவனை பார்த்தா கோலியாத்து மாதிரி இல்லைல்ல? ஆனால் கோலியாத்து மாதிரி தான். இப்போ இவனை தாவிதா வச்சு கூட என்னையே கோலியாத்து பார்த்தா அப்படி தான் இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்? ஒரு சுத்து சுத்தி சுத்து 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 சுத்தி என்ன செய்யறான்? ஒரு கல்லை அடிக்கிறான், நெத்தியில படுது. எப்படி விழணும்? இப்படி தானே விழணும். நான் தான் பிரசங்கியர்மா அல்ல. ஒரு சுத்து சுத்தி சுத்தி பின்னாடி விழுவதற்கு பதிலாக முன்னாடி விழுந்தான். அடிச்சது இவன் இல்ல, அடிச்சது அவரு. இப்படி விழுந்திருக்கான், இப்படி விழுந்துட்டான். அல்லேலூயா. நன்றி ஃபார் தாவீது. போலாம். ஆமென். விழுந்து இப்படி இப்படி முகங்குப்புற. நீங்களே சொல்லுங்க, அடிச்சது அப்ப யாரு? கட்டாயம் இவன் இல்ல, இவன் அடிச்ச கல்லு தான் இவனுடைய தவிர தள்ளி விட்டது கர்த்தர். நிறைய நேரம் எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு அடிபட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு அடி ஜம்முன்னு ஒரு வேகமா போய் டப்புன்னு அடிக்கலாம், ஆனா அடியே இருக்காது. வண்டி நொறுங்கி இருக்கும், ஆள் தப்பிச்சிருப்பாரு. எப்படி தெரியுமா? கர்த்தருடைய கரம், கர்த்தர் கரம். ஹல்லேலூயா. எனக்கு அடிச்ச பிரேக்ல வந்த கார் ஜாம், என் வண்டி முறுக்கு மாதிரி நொறுங்கி போய் கிடக்குது, அங்கங்க ஒட்டஞ்சி. நான் நல்லா இருக்கேன், எனக்கு தெளிவா தெரியும் இது அவரு, நல்லா தெளிவா தெரியும். ஒரு நிமிஷம் தப்பிச்சிருக்க முடியாது. அன்னைக்கு நான் பட்டத்தை கத்த தாங்கினார். ஆமென். ஆமா. இப்போ அண்ணமாருக்கு இப்போ என்ன இருக்கும்? ஒரு கல்லை சுத்தி அடிச்சான் பாருங்க. இவன் முன்னாடி விழுந்த உடனே சும்மா இல்லை, ஓடி போய் அவனுக்கு மேலே ஏறி நின்ட்டான். இந்த சின்ன பிள்ளை ஏறி அப்பா மேலே முதுகில் உட்காந்து ஆடும்ல, அந்த ஏறி நின்று அருவாளை வாங்கி அவன் தலையவே அவன் அருவாளை வச்சு விட்டான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தலையை தூக்கிட்டான், தலையை தூக்கி இப்படி வச்சுட்டு வரான், முடியை பிடிச்சிக்கிட்டு. ஹல்லேலூயா. தலையை பிடிச்சி கையில் தூக்கிட்டு போகிறான். நிறைய பேர் இப்போ புதுசாக பழகிருக்காங்களே, கையில் தலையோடு வெட்டிட்டு, நான் தான் ஐயா வெட்டினேன், ஐயா போலீஸ்காரையை என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி தாவீது தலையை தூக்கிட்டான். தாவீதுட்டு இருந்தால் இவன் காப்பி அடிச்சுட்டாங்க போல. ஹல்லேலூயா. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோமா? மறுபடியும் நீ கோமாளியா நினைச்சியப்பா, அண்ணமாரு கோமாளியா நினைச்சில. தாவீது என்ன நினைச்ச நீ? சொல்லுங்க, தாவீது என்ன சும்மாவா? தாவீது என்ன சும்மாவா? பாருங்க, கோலையா உங்களை ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னா நீங்க போராடாதீங்க, என்ன பரலோகம் பார்த்துக்கிடும். ஒரே டீயா வாங்கி கொடுத்து. நம்ம சில நேரங்களில் நம்ம ஒரு 10 ரூபா செலவழிக்கிறத எதிராளி நம்மளை ஒரு ஏமாளின்னு நினைக்கிற நாட்களை நான் பார்த்துருக்கேங்க. நம்ம துட்டை பிடுங்கி வாழ்றதுக்குன்னே இருப்பாங்க போல. அல்லேலூயா. துட்டை பிடுங்கி சாப்பிட்றதுக்குன்னே இருப்பாங்க போல. அதுக்கு நீ என்னை கோமாளி நினைச்சிட்ட பத்தியா? என்னை கோமாளி, உனக்கு செஞ்ச உதவிக்காக நீ அந்த இடத்துல மெச்சூர்டா நடந்திருப்ப, ஜென்டிலா. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஆட்களை ஜென்டிலா இருப்பாங்க. இவங்க முதல்ல போய் பில்லை கட்டுவாங்க, உங்களை கட்ட விட மாட்டாங்க. அந்த ஆள் என்ன தெரியுமா நினைக்கும்? நல்ல வேலை கட்டிட்டான், நல்ல வேலை கட்டி 80 ரூபா தலையில் வச்சு அரைச்சாச்சு, 4 புரோட்டா 4 ஆம்புலேட்டு, அவ்வளோ கட்டிட்டான்ப்பா.
இவர் பெருசா மனசு நிறைய கொந்தளிச்சு குதூகலத்துல கும்மிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா பரலோகம் எதை தெரியுமா கனப்படுத்தும்? இவர் பாக்கெட் பூரா இப்படி வீங்கி போய் இருக்கும், துட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த ஆள் வெறும் 100 ரூபா வச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஜென்டில்னஸ், அவருக்குள்ள இருக்கிற பெரிய மனசு, அவருக்குள்ள இருக்கிற நல்ல மனசு என்ன செய்யும்? பில்லை கட்டும். ஹல்லேலூயா. இப்படிதான் நான் கோமாளியாக்கப்பட்டேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் நான் கோமாளியாக்கப்பட்டேன். ஏமாளின்னு என்ன நினைச்சான்? வர்றவன் பூரா சரி இருக்கட்டும், நம்மளை பத்தி பேச வேண்டாம், கத்தரை பத்தி பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கத்தர் விட மாட்டார். மூன்றாவது யார் தெரியுமா அவனை கோமாளிக்க? ராஜா. எப்படி தெரியுமா பைபிள்ல போட்டிருக்கு? ராஜாவே தாவீதை கோமாளி. இவனை பத்தி பெர்மிஷன் கேட்குறாங்க. ஐயா, இவன் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போறானா, இவனை பத்தி இவங்கள்ட்ட சொல்ல, இவன் கோலியாத்தை ஜெயிக்க போறானான்னு சொல்லும்போது, சவுல் தான் ராஜா. சவுல் எப்படி தெரியுமா அவனை பார்த்தான்? பைபிள் சொல்லுது, இவனை சவுல் அசட்டை பண்ணினான். சொல்லுங்க. ஆளை பார்த்து எடை போடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஆளை பார்த்து எடை போட, ஆளை பார்த்து எடை போடாதீங்க. சத்தமா சொல்லிக்கிட்டே இருங்க. ஆளை பார்த்து. கத்தர் சூஸ் பண்ண ஆள்லாம் ஆளு நல்லா இருக்காது. மோசே என்ன மோசேயுடைய வாய் இப்படிதாங்க. மோசேயுடைய வாய் கொன்ன வாய். கத்தர் வச்சாரு பாரு அவனை தூக்கி உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. சொல்லுங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. ராஜா பார்க்குறான், இவனா கோலியாத்த? ஏண்டா நாங்கெல்லாம் இம்மாந்தண்டி இருக்கிறோம், நாங்களாம் 3 வேளை கறி மட்டனை சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கிறோம், நான் கோலியாத்த அடிக்க முடியாது, இம்புட்டுக்கான மனுஷன் ஆட்டுக்கு பின்னால ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி தாவீதை பைபிள் சொல்லுகிறது சவுல் அசட்டை பண்ணினான். மறுபடியும் ஒருத்தன் கோமாளின்னு நினைக்கிறான் பாரு. கடைசியில் பார்த்தாரு, முதல்ல எல்லாம் அப்பாவுக்கு பாடத்தை புகத்தினாரு. என்ன? எல்லாருக்கு முன்னாலையும் எழுந்து நின்று அப்பாவுக்கு ஒரு பாடம், அண்ணமாருக்கு ஒரு பாடம். இவனுக்கு பாடத்தை புகட்டல, சீட்டை வாங்கி கொடுத்தாரு. சீட்டையே. எங்க அப்பாவுக்கு ஒரு பாடம், அண்ணமாருக்கு ஒரு பாடம். ஆனா நீ தாவீதை கோமாளி நினைச்சிட்டல, ஏமாளி நினைச்சிட்டல. எந்திரிடா, போடா உட்கார்ற தாவீது. உங்களுக்கு புரியுதா? ராஜாங்கிற சீட்டையே கொடுத்தார். ஓமாளியா நினைச்சிடாத ஊழியக்காரன, ஏமாளியா நினைச்சிடாத. அவனை யாருன்னே தெரியாது, அவன் வெடிகுண்டா கூட இருக்கலாம். ஆமா, இவ்வளவு பெரிய வெடி டம்முன்னு தான் வெடிக்கும், இப்படிக்கான அணுகுன்னு டம்முன்னு வெடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னா சில சைஸ் எல்லாம் பெருசா இருக்கும், அது கூட டுப் 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 டுப்னு வெடிக்கும். இப்படிதான் இருக்கும். அதை எடுத்து அணுகுண்டு, அது சேனலால சுத்தி இருப்பாங்க. அது பார்த்த ஒன்று அழகா இருக்காது, மற்றது பூரா நல்ல படம் போட்டு நல்லா அழகா இருக்கும். அந்த படம் போட்டது பூரா ஒன்றும் பெருசா வெடிக்காது. அந்த சேனல் இருக்கு பத்தியெல்லாம் பார்க்க நல்லா இல்லாத சேனல் வச்சு அணுகுண்டு டம்முடுங்க, அம்மா காது. இப்படிதான் இருப்பான், பார்க்க நல்லா இருக்க மாட்டான் ஒன்றும் சைஸில். ஆமாம், என்னைய நிறைய பேர் சைஸு தான் பிரச்சனை. இப்போ தான் நல்லா இருக்கேன், முன்னாடி இதுதான் என் சைஸு. ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளை பார்த்து அற்பமாக நினைக்காங்களா? அவங்களுக்குன்னு வைக்கிற வேட்டுன்னு நினச்சிக்காங்க. சொல்லுங்கள், உங்களை அற்பமாக நினைப்பது, சொல்லுங்க, என்னை அற்பமாய் நினைப்பது அவர்களுக்கு அவர்கள் வைக்கும் வேட்டு. 100க்கு 100 உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்லியிருக்கேன். 100க்கு 100 உண்மையான வரியை இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களை ஒரு மனுஷன் பார்வையில் அலட்சியம் பண்ணிட்டான்னா சீட்டு பிடுங்கப்படும். பாவையா, பாவம், தெரியாத்தனமா உன்னைய தப்பா பார்த்துட்டான். ஹல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் இவனை அற்பமா நினைச்சா, ஏமாளியா நினைச்சா சொல்லுங்க? அப்பா, கூட பிறந்த அண்ணமாரு, அதுக்கப்புறம் யாரு? ராஜா. இப்போ இன்னொருத்தையும் அற்பமான்னு நினைக்கிறா, கெட்டுன மனைவி. ஹல்லேலூயா. கெட்டுன மனைவி. இவன் நல்ல அப்படி ஆடிட்டு வரான், நல்ல ஆட்டம், ஒரே ஆட்டம். அது எதுக்கு, யாருக்கு முன்னால் ஆடுறான் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி முன்னால. அதான் சொல்றேன், சிலருக்கு ஆட்டம் எப்படி வரும் தெரியுமா? தாவீதுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? நான் கீழே கிடந்த என்னை தூக்கி அரியணையில் உட்கார வச்சவருக்காக நான் எப்படி ஆடாம இருக்க முடியும்? அங்க
ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஒரே ஆட்டம். உடன்படிக்கை பெட்டினா அந்த காலத்துல இருந்த தேவ சமூகம். அது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, இப்ப இதான் உடன்படிக்கை பெட்டின்னு சும்மா வச்சுக்கோமே, இதை தூக்கி உங்க வீட்டுல வச்சுட்டாங்கன்னு வைங்க, உங்க வீட்டுக்கு ஒரே ஆசீர்வாதம். கல்யாணம் நடக்கும், வீட்டை கட்டுவீங்க, காரை வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஆடுறத மீகால்னு சொல்லி தாவீதினுடைய மனைவி பைபிள் சொல்கிறது அற்பமா நினைச்சா. அற்பமா நினைக்கிறதுக்கு மட்டும் உடலை, அவனை கூப்பிட்டுட்டே பேசிட்டா. இன்னைக்கு எல்லா லேடிஸுக்கு முன்னாலா அப்படியா சட்டையெல்லாம் கலட்டி போட்டுக்கிட்டு ஆடுறது அப்படின்னு சொல்லி இவன் ஆட்டத்தை அற்பமாக, இவனை அற்பமாக எண்ணினான். இவன் கொடுக்காம பாரு, உங்க அப்பா வீடு, உங்க அப்பா வீட்டை விட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். எனக்கு அது இருக்கா? அந்த வார்த்தை இப்போ படிப்பாங்க பாருங்க. இவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? இவனை அற்பமாக நினைத்ததற்காக சாகும் வரைக்கும் அவளுக்கு குழந்தை கிடையாது. எவ்வளோ பெரிய ஆபத்தா பார்த்துட்டு வரோம். ஹல்லேலூயா. இவனை ஆடுனதை அற்பமா நினைச்சதுக்காக சாகுற வரைக்கும் குழந்தை இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை யாராச்சும் அற்பமா நினைச்சாங்கன்னா, நீங்க உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருந்தீங்கன்னா, கட்டாயம் பயங்கரமானவைகளை செய்வார். உங்களை அவர்களுக்கு முன்னால பரலோக தேவன் அடையாளப்படுத்துவார். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, அடையாளப்படுத்துவேன், கட்டாயம் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை அடையாளப்படுத்துவேன். ஒண்ணு வாங்க. அப்பா அண்ணமாரு, இப்ப பிள்ளை, இப்ப யாரு பிள்ளை? பிள்ளையும் பாருங்க, அப்பனுடைய சீட்டியா அவனுக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்ன? நீ அவன் கூட மோதலாமா? சொல்லுங்க. எங்க தாவீதுக்கு பண்ண வாக்குத்தத்தம் என்னங்க? அவன் கூட போய் அப்சலோம் மோதலாமா? வாக்குத்தத்தம் என்ன? உன் சீட்டை நான் உனக்கு நிச்சயமா தருவேங்கிற வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? அவன்கிட்ட போய் நீ மோதலாமா? பாருங்க, அப்பனை கூட ஒருத்தன் ஏமாளி நினைச்சிருக்கான். பாருங்க, நிறைய பிள்ளைகள் அப்பாக்களுக்கு விவரம் தெரியாது நினைப்பீங்க. எங்கேயும் ஒருத்தன் விவரம் தெரியாது நினைச்சான். அது பேர் யாரு? அப்சலோம். பாருங்க, அப்பாவுடைய சீட்டுக்கு ஆசை இல்லை. உங்க அப்பா தானடா, உனக்கு அடுத்து அது அவருக்கு அடுத்து உனக்கு வந்தாலும் வந்திருக்குமே. எப்படியாவது அப்பாவை கொன்னுட்டுனாலும் இந்த சீட்டில் உட்காரணும்னு நினைச்சான். மறுபடியும் கோமாளியாக நினைக்கிற ஒரு மகன். எத்தனை பேர் தாவீதை எப்படிலாம் நினைச்சிருக்காங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், தாவீதுக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை வச்சு தாவீதுடைய மகனை போட வச்சார். செத்துட்டான். தாவீதுக்கு கீழே ஒருத்தன் இருப்பான்ல, அவனே யாரை கொண்டுட்டான்? அப்சலோமை கொண்டுட்டான். அப்சலோமை கொண்டு மறுபடியும் தாவீது சீட்டுக்கு தாவீதுக்கு கிடைச்சது. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை அடையாளப்படுத்துவதற்கு நீங்களா முதல்ல முயற்சி எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களை அடையாளப்படுத்துவதற்கு விரோதமாக உன்னை ஏமாளி, உன்னை கோமாளின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாலெல்லாம் உன்னை விட்டு கொடுத்துட்டு அப்படியே அழகு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் கர்த்தர். ஒன்று சொல்லுவீங்கள, நீ என்னை அடிக்கும்போது என் கை என்ன மாங்காங்க, நிறைய பேர் பூங்குறீங்க. எங்க ஊர்ல புளியங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அல்லேலூயா. நீ என்னை அடிக்கும் போது, என் பிள்ளையை தொட்டுக்கிட்டு இருக்கும்போது என் கை என்ன புளியங்காய் பறிக்குமா, இல்லை உங்க ஊர் படி மாங்காய் பறிக்குமா, இல்லை இந்த ஊர் படி பூவை பறிக்குமா? ஆமென்னு சொல்லுங்களேன். உங்களை ஒருத்தன் அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கான், பரலோகத்திலிருந்து அவர் என்ன புளியங்காவா பறிப்பாரு? அல்லேலூயா. எங்க தாயின் கற்பத்துல பார்த்து செதுக்குனாருங்க. பார்த்து தாயின் கற்பத்தில் உருவாகும் போது இங்க மூக்கு வச்சு, இங்க கண்ணு வச்சு, இங்க காது வச்சு ஒருத்தன் வந்து உங்களை போட்டோ எடுத்தா ஓரளவாவது அழகா இருக்கட்டும்னு பார்த்து செதுக்கி, ரொம்ப கண்ணங்கரேன்னு படைக்காம கொஞ்சம் கலரையும் சேர்த்து படைச்சு, ஹல்லேலூயா. ஆமா, பார்த்து உன்னை அழகுபடுத்தினவருக்கு, பார்த்து தரிசனம் தந்தவர், இந்த வந்தவன் போனவன்ட்டெல்லாம் விட்டு கொடுத்துருவாராயா? வந்தவன் போனவன்ட்டெல்லாம் விட்டு கொடுத்துருவாரா? அப்படி விடமாட்டாரு. அவனுக்கு முன்னால உன்னை அடையாளப்படுத்தலைன்னா அவரு தாங்க மாட்டாருங்க. அவர் தாங்க மாட்டாரு. எழுந்து சொல்லுங்க, எழுந்து
என் பிள்ளைய நினைச்சிட்டாங்கப்பா, நீ உட்கார்ந்துலாம் தலையில அபிஷேகத்தை ஊத்திராத. எழுந்து எழுந்து வாய்க்குள்ள எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எழுந்து 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 அப்படி எழும்புங்க. எழுந்து எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க, அவனை அபிஷேகம் பண்ணு. நான் பிரசங்கத்திலே ஒன்று சொன்னேனே, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, உங்களுக்கு ஒரு என்ன சொன்னேன், கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அது என்ன கிஃப்ட் தெரியுமா? அதுதான் அபிஷேகம். அதான் அபிஷேகம். அபிஷேகத்தை பத்தி விவரம் தெரியாதவங்க, அபிஷேகத்தை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாதவங்க, அபிஷேகத்தை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த அபிஷேகத்தெல்லாம் அதெல்லாம் பாஸ்டருக்குரியது. அதெல்லாம் சபையில மற்றவங்க ஜோம் பண்ணிக்கிட்டே கிடப்பாங்கல்ல, ரீகா பாராபான்னு, அவங்களுக்குரியது. எனக்குரியது இந்த அபிஷேகம் கிடையாதுன்னு அசட்டை பண்ணுவாங்க. அபிஷேகத்தை பத்தி பெருசா வாஞ்சிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். ஏன் இப்ப கூட அவர் உங்களுக்கு தரலாம். ஹல்லேலூயா. என்னைக்கு தாவீது மேல அந்த மேண்டல் விழுந்ததோ, என்னைக்கு தாவீது மேல அந்த அபிஷேகம் விழுந்ததோ, என்னைக்கு தாவீது மேல அந்த அபிஷேகம் என்கிற சால்வை விழுந்ததோ, அன்று முதல் போன இடத்துலலாம் வெற்றி. கோலியாத்துக்கு முன்னால வெற்றி, போன இடத்துலெல்லாம் யுத்தத்துக்கு போன அங்க வெற்றி, எல்லா இடத்துலையும் வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 காரியத்தை சொல்றேன். யாரையும் அற்பமா நினைச்சிடாதீங்க. யாரையும் சைஸை பார்த்து எடை போட்டுறாதீங்க. யாருக்கும் அப்பா இல்லை அம்மா இல்லை, வந்துட்டி தானே, வாழ வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. அவங்கள வச்சு தான் கர்த்தர் உங்களையே வாழ வச்சா வைப்பார், சொல்ல முடியாது. 2வது சொல்கிறேன், நீங்கள் உங்களையே நீங்கள் யாராவது அற்பமாக நினச்சதை குறித்து ரொம்ப நாள், ஆண்டவரே நான் ஒரு ஏமாளியாகவும் ஒரு கோமாளியாகவும் எல்லாரும் என்னை ஆக்குறாங்கப்பா, நான் போன இடத்துலலாம் என்னை பார்க்குற பார்வையே ஒரு ஏமாளியான ஒரு பார்வை, நான் போன இடத்துலலாம் என்னை மற்றவங்க பார்க்குற பார்வை ஒரு கோமாளியாக ஒரு பார்வை என்னை பார்க்குறாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஸ்தோத்திரம் நொந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட பேசுகிறார். உன்னைய யார் அப்படி நினச்சாலும் வருத்தப்படாத, வருத்தப்படாத, உடைஞ்சு போயிடாத. உன்னை அடையாளப்படுத்துறதுக்காக தான் என் கையெல்லாம் குறுகுறுன்னு வருது. உன்னைய மகிமைப்படுத்துவதற்கு, உன்னைய மேண்டிலால் நிரப்புவதற்கு, உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவதற்கு நான் எழும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் எழும்புகிறேன். நான் அடையாளப்படுத்துகிறேன். சாதாரணமான வார்த்தையாக நான் சொல்லலாம், ஆனா இது வேற ஆழமுள்ள வார்த்தை, வேற லெவல்ல ஆழமுள்ள வார்த்தை. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னை அடையாளப்படுத்துகிறவர் மேல இருக்கிறார், என்னை அடையாளப்படுத்துகிறவர் மேல இருக்கிறார். என்னை யாரும் ஏமாளியா நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை கோமாளியா நினைச்சாலும் பரவாயில்ல, இல்லை நானே என்னை அடையாளப்படுத்துவதற்காக நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாய் போனாலும் பரவாயில்ல, என் பரலோக தேவன் என்னை அடையாளப்படுத்துவார். கட்டாயம் என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் பிறந்ததற்கு இந்த ஊர்ல ஒரு காரணம் இருக்கிறபடி ஆக்குவார். நான் வளர்ந்ததுக்கு இந்த ஊர்ல ஒரு காரணம் இருக்கும்படி ஆக்குவார். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். உங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, நீர் பேசின இந்த அன்புள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தாவீதை பற்றி ஆண்டவரே சில காரியம் படிக்கும்போது எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சோர்ந்து போனவைகளெல்லாம் எழும்புகிறது. ஆண்டவரே சோர்ந்து போனவைகளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது உடைந்து போய் நொறுங்கி போனவைகளெல்லாம் பலன் கொள்ளுகிறது. நன்றி அப்பா. இந்த செய்திக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் தேற்றிருப்பார் நினைக்கிறேன், தைரியப்படுத்தியிருப்பார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கு, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கு, மேண்டில் உங்க மேல இருக்கு. ஐயா, உனக்கு மரியாதை இல்லை, உன் மேல விழுந்த மேண்டலுக்கு. உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்க மேல இருந்த சால்வைக்கு. கர்த்தர் அபிஷேகம் உங்களை கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். இயேசுவே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இது காணிக்கை வேலை. நீங்கள் காணிக்கை கொடுக்கும்படியாக கர்த்தருக்கு காணிக்கை சேகரிக்கும் நேரம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருக்காக நீங்கள் விதைக்க நினைத்தால் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கோடு, இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்கும், அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி
நீங்கள் கர்த்தருக்குன்னு விதைக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவிய நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவிய நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கிலே